அறிஞர் கனிமொழி அவர்களே, நீங்கள் வேண்டுமானால் உங்கள் பெயருக்கு பின்னால் உங்கள் குடிபெயரை போட்டுக் கொள்ளுங்கள். நாங்கள் எதுக்கு தெரிவிப்பது? வணக்கம் என் இனிய தமிழர் உறவுகளே. தற்போது திமுக கட்சியின் எம்பி, முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் 3வது மனைவிக்கு பிறந்த கனிமொழி அவர்கள், எம்பி அவர்கள் நாடார் சங்க விழாவில் பேசினார். என்ன பேசினார்? தயவு செய்து பெயருக்கு பின்னால் சாதி பெயரை போடாதீர்கள், நீங்கள் யார் என்றதெல்லாம் அப்படியே தெரிகிறது அப்படின்னு சொல்றார். நான் கேட்கிறேன், நீங்க போட்டுங்க, கருணாநிதி கனிமொழி எம்பி நாடா அப்படின்னு போட்டுங்க. நாங்களா வேணான்னா இல்ல நாங்க எதுக்கு தெரிவிக்கிறோமா? போட்டுங்க. சரி, இவங்க என்ன பேசுனாங்கன்னு பார்த்துட்டு மறுபடியும் சந்திப்போம். உங்க பேரெல்லாம் பாருங்க, எங்க பேரெல்லாம் பாருங்க. எங்களுடைய பேருக்கு பின்னால் நாங்கள் மனிதர்கள், எங்க தந்தை பேர் அதோட நாங்க நிறுத்திக்கிறோம். ஆனா உங்களுடைய பேரை பார்த்தாலே நீங்க எந்த ஜாதி, எந்த ஊரு எல்லாமே வெளிப்படையாக தெரிகிறது. இது தந்தை பெரியாருடைய மண், பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய மண், கல்வி கண்ணை. இந்த ஜாதி மதம் என்ற எந்த காழ்ப்புகளும் பிரிவுகளும் இருக்கக்கூடாது என்ற ஒரே காரணத்திற்காக தன் வாழ்நாள் எல்லாம் உழைத்த பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுடைய மண், தலைவர் அவர்களுடைய மண். தயவு செய்து இன்னொரு பத்திரிகையில இத்தனை ஜாதி பெயர்களோடு அடிக்காதீங்க. நம்ம எல்லாம் மனிதர்கள். மக்களே, கேட்டீர்களா? இதுதான் இங்க பேசியிருக்காங்க. பெயருக்கு பின்னால் குடிப்பெயரை போட வேண்டாம் என்று நீங்கள் யார் எங்களுக்கு சொல்வது? எங்கள் மண்ணு, எங்கள் குடி, எங்கள் வளம், நாங்கள் எப்படி வேணாலும் இருப்போம். அதை கேட்கறதுக்கு நீங்க யாரு? அதை சொல்றதுக்கு நீங்க யாரு? துணிவு இருந்தால் உங்கள் ஆட்சியில், உங்கள் அண்ணன் ஆட்சியில் இந்த அதிகாரிகள்லாம் தங்கள் பெயருக்கு பின்னால் சாதி பெயர் போட்டு வைத்துக் கொண்டு பதவியில் இருக்கிறார்கள். அவர்களிடம் சென்று உங்கள் பெயருக்கு பின்னால் சாதி இருக்கிறது, தயவு செஞ்சு எடுங்கள் என்று உங்களால் சொல்ல முடியுமா? தைரியம் இருக்கா? சொல்லி பாருங்களேன். முடியுமா? ஏதோ மைக்கு கிடைச்சிட்டு பேச வேணாம். இந்த கூட்டத்தில் கலந்துக்கிறதுக்கு முன்னாடியே யோசனை பண்ணியிருக்கோம். நடப்பது நாடார் சங்க கூட்டம், நடப்பது நாடார் சங்க கூட்டம். அதுல போய் நம்ம கலந்துக்கிறோமே அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. மக்களே, புரிந்து கொள்ளுங்கள், என் நாடார் குடி மக்களே. இந்த குடிப்பெயர் நமது அடையாளம். நமது அடையாளத்தை இவர்கள் அழிக்க பார்க்கிறார்கள். அதுக்கு இடம் கொடுத்துறாரு. வேணாம், ஆல்ரெடி நம்ம காமராஜரை இழந்துட்டோம். நம்ம காமராஜரை இழந்துட்டோம். இவங்க தான் இழக்க வச்சாங்க. 11 வருஷம் வேலை பார்த்தாங்க அவரை தோக்கடிக்க விருதுநகர்ல. புரிந்து கொள்ளுங்கள். போடுங்கள் பெயருக்கு பின்னால். இப்ப நான் போட்டிருக்கேன். நீங்க என்ன சொன்னாலும் நாங்கள் உங்களுக்கு எதிர்ப்பாதான் செயல்படுவோம். இதுவரைக்கும் நான் போட்டது கிடையாது. இப்ப போட்டிருக்கேன் பாருங்க. நீங்க யார் எங்களை சொல்றதுக்கு? மக்களே, புரிந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.